கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ பர் பர்சன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 உலக திரைவிழாக்களில் பல திரைவிழாக்களில் வெளியிடப்பட்டால் கூட இப்போ இந்தியாவில் 2025 ரீசெண்டாகத்தான் வெளியான ஒரு ஹிந்தி த்ரில்லர் படமான ஸ்டோலன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே பிளாட்ஃபாரத்தில் பல பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் ஒரு பொண்ணு ஒரு 5 மாத குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் யாரோ இன்னொரு லேடி அந்த தூங்கிக்கிட்டு இருக்க அந்த 5 மாத குழந்தைய மட்டும் தூக்கிட்டு அந்த பிளாட்ஃபாரத்துலேருந்து ஸ்டேஷனில் வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஓடுது. ஓடும்போது ராமன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் எதுக்க வர்றாரு. அவர் மேலே தட்டி அந்த குழந்தை போட்டிருந்து ஒரு சின்ன தொப்பி கீழே விழுந்துருது. ஆனால் அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுது. அந்த யார் மேலே போய் அந்த அம்மா இடித்ததோ அவர் யாரோ ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு ஓடுது, பாவம் என்ன அவசரமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கீழே விழுந்து தொப்பியை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாப்புல. அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் அந்த தூங்கிட்டு இருந்துச்சு குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அந்த பெஞ்சில் ஒரு அம்மா. அந்த அம்மா ஐயோ என் குழந்தைய காணா, யாரோ திருடிட்டாங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற தூங்கிட்டு இருந்த அத்தனை பேர்த்தையும் எழுப்பி போலீஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஊரையே கூட்டி கடைசியாக என் குழந்தைய காணா, பார்த்தீங்களா என் குழந்தை போட்டிருந்த தொப்பி இவன் கையில் தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இவன் தான் என் குழந்தைய கடத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவனை அடித்து விசாரிங்க மயிலாட் அப்படின்னு தேவையில்லாமல் இவர் மேலே பழிய போட்டு கடைசியில் இங்கே இவ்வளோ பெரிய கலோபுரம் ஒன்று போக நேராக அப்படியே கட் பண்ணால் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன், அவர் பேர் கௌதம். அவர் அப்படி வாசலில் வந்து நிற்கிறாப்புல. அப்போ தான் அவங்க அம்மாட்ட காரில் வந்து நிற்கிறாரு. அப்படி ஃபோன் பேசிட்டு இறங்குறாப்புல. உங்களுக்கு என்ன கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருவோம், அவ்வளோதான், நாங்கள் 2 பேர் வந்துடுறோம், தைரியமாக நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுவோம், வந்திருப்பான் நான் போய் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு. அப்போ தான் நமக்கு புரியுது வெளியே இருக்க கௌதம் இந்த உள்ளே மாட்டிக்கிட்டார்ல குழந்தைய கடத்தின ஒருத்தர் தொப்பி எங்கேயுமா அந்த ராமனோட சகோதரர். இவர் ஃப்ளைட் இல்லைங்கிறதுக்காக ட்ரெயினில் வந்து இறங்கினவர் இந்த ராமன். இப்போ நம்ம கௌதம் ராமனை கூப்பிட்றதுக்கு வந்திருக்காரு. இங்கேருந்து பிக்கப் பண்ணி நேராக கல்யாணத்துக்கு போகிறது தான் பிளான். இப்போ நேராக இவர் உள்ளே போனால் அங்கே இவர் சகோதரரை கிட்டத்தட்ட சட்டையை பிடிச்சி பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் ஏங்க இந்த குழந்தைய நான் எதுவும் கடத்தலை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அந்த ராமன் ப்ரூவ் பண்ணிடுறாரு போலீஸ்கிட்டலாம். ஆனால் விஷயம் என்னென்னா போலீஸு அந்த இடத்துல இருக்கவங்களை வச்சு ஒரு சின்ன இன்ட்ராகேஷனை பண்ணி கடைசியாக அந்த குழந்தை எங்கே தான் போச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கரண் தேஜ்பால் அப்படிங்கிற ஒரு நபர் இயக்குன ஒரு படம் இது. கிட்டத்தட்ட 2023 உலக திரைவிழாக்கள் பல திரைவிழாக்களில் அப்போ அங்கேருந்து அப்படியே 2023, 2024 வரிசைக்கு பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பல திரைவிழாக்களில் இது நாமினேட் ஆகி ஒரு சில ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இது அவார்டையும் வின் பண்ணியிருக்குது. ஊரே பாராட்டு மலையில் நனைய விட்ட ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே ஒரு படமே எடுக்க முடியாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு இதுதாங்க ஒரு பெஸ்ட் ரோட் த்ரில்லர் அப்படின்னு எல்லாரும் சொன்ன ஒரு படம் இது. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத ஒன்றா நான் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பார்க்கணும்னு பர்சனலாக ஆர்வம் வந்ததுக்கு முதல் காரணம் நம்ம அபிஷேக் பானர்ஜி உள்ளே இருக்கிறாருங்கிற காரணம் தான். அஜி படத்துடைய வில்லன் அவர் தான். அஜி படம் நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணோம். சரியான தரமான ஒரு படம் இது. அந்த படம் பயங்கர ராவான ஒரு படம். கிட்டத்தட்ட இந்த படமும் அந்த அளவுக்கு ராவான ஒரு படம் தான். அஜி எப்படி படம் நம்ம விமர்சனம் பார்த்துட்டு படம் பார்த்த அத்தனை பேத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ராவான இன்னொரு படம் இது. எந்த கமர்ஷியல் ஐட்டமும் எலமெண்ட்ஸும் உள்ளே இருக்கவே இருக்காது. அதனால் கமர்ஷியல் படங்கள் தான் எங்களுக்கு பிடிக்கும், அப்படி சீனாக இருக்க வேணாமா அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்குறத தவிர்க்கவும். நல்ல படம், அது எவ்வளோ ராவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்க்காத உலக படமாக பார்த்துருவோம் அந்த ரோட் த்ரில்லரையும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஜி படத்துடைய வில்லன் அபிஷேக் பானர்ஜி தான் இந்த படத்தில் இந்த வெளியே காரில்
உள்ளே வர்ற நபருக்காக சகோதரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புலையே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தார் அந்த கௌதம். ஸோ மனுஷன் வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ். அந்த ஆளுக்கெல்லாம் கேமரா இருக்காங்க, இத்தனை பேர் சுற்றி லைட்டிங் பாய்ஸ்லாம் நிற்கிறாங்கிறதெல்லாம் மறந்துடும். வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மெய்வாப்பில் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு உள்ளே இருக்கிறாப்புல அப்படிங்கிறனால தான் இந்த படத்து மேலே மிகப்பெரிய ஆர்வம் எனக்கு. இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கான, ஐயோ பாவங்க அந்த மனுஷங்கிற அளவுக்கு கொடுமையான சீக்வன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. அது நான் எதையும் ரிவீல் பண்ண முடியாது. படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அது சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாகவே இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இந்த படத்துலையும் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல அபிஷேக் பானர்ஜி. இன்னொரு பக்கம் அவருடைய சகோதரராக வந்த சுபம் வர்தன் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர்கிட்டையும் அலட்டிக்காத ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார் அவருமே. இந்த படத்துலையே இந்த 2 கதாபாத்திரங்கள், இது போக மியா மயில்சர் அவங்க ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸ். அதாவது அந்த குழந்தைய தொலைச்ச அந்த தாய். இந்த 3 கதாபாத்திரங்கள் தாங்க மெயின். கூட 2 போலீஸ்காரங்க சும்மா சுற்றுவாங்க. இந்த 5 பேர் தான். இதுபோ ஒரு ஊரே வரும்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமே வருவாங்க. அது வேறு சம்பவம். ஆனால் படமே இந்த முக்கியமான 3-4 கதாபாத்திரங்களை சுற்றி தான் கடைசி வரைக்கும் நகரம். சின்ன படம் தான், 1 மணி நேரம் 34 நிமிஷம் என்னமா தான், 1.5 மணி நேரம் படம் தான் இது. பார்க்கணுன்னா சட்டு புட்டுன்னு பார்க்கலாம். பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ராவான ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் இது. அதுக்கு உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி படங்கள் பார்ப்பீங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம், சினிமோட்டோகிராஃபரு படத்துடைய பிற்பகுதியில் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பார். ஏன்னா கதைக்களம் அந்த சீன்ஸை டிமாண்ட் பண்ணுற விதம் அப்படி. ஒரு கிராமத்துக்குள்ளே போவாங்க, அது நான் பேச விரும்பலை. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் சிங்கிள் ஷாட்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருந்தது. ஒரு செகண்டு எப்பா செத்தால் நார்த் இந்தியா பக்கம் போயிடக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு மரண பீதியாக கட்டிட்டாங்க இவங்க. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. நம்ம தீரன் அதிகாரம் 1 யாரும் மறந்துருக்க மாட்டோம். உள்ள ஒரு டீம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி நார்த் இந்தியாவே இப்படி தான்டா சாமி அப்படிங்கிற ரேஞ்சில் மரண பீதியை கிளப்பி விட்டாங்க. அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. செம்மையான சீக்வன்ஸாக பண்ணியிருந்தாப்புல படத்துடைய சினிமோட்டோகிராஃபர்ஸ் 2 பேர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது போக டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம் தான் இது. தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த மொத்த படத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கு இந்த டீமுன்னு நான் சொல்லுவேன். இது போக இந்த படத்துடைய லேட்டர் பார்ட்டில் டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்க, அது பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டாக சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதனால தான் இதெல்லாம் பண்ணாங்க, அப்போ நம்ம இப்படி நினச்சா இது இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி டெஃபினட்டாக 1-2 சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸு இல்லை லேட்டர் பார்ட் ஆஃப் த ஃபிலிமில் டெஃபினட்டாக உள்ளே இருக்குது. ஸோ பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம் இந்த படம். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் அப்படியெல்லாம் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேயிலும் கிடையாது. இந்த படம் UA 16+. ஸோ அந்த வயதினர் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல படங்கள், வித்தியாசமான படங்கள் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரே நாள் நைட்டு நடக்கக்கூடிய பரபரப்பான ஒரு கதைக்களம் இது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பரபரப்பு நிச்சயம், கொடுமை நிச்சயம். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க 1.5 மணி நேரம் படம் செட் போட்டுன்னு பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக ஒரு தடவை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.